வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன், அவர்களோடு பாவத்தை செய்தால், அவ் ஸலமு அன்ஃபுஸஹும், அல்லது தங்களுக்கு தாங்களாகவே அநீதி இழைத்து கொண்டால், ذكرுல்லாஹ், அல்லாஹுவை நினைவு கூறுகிறார்கள். அல்லாஹ் பார்த்துக்கிறான் என்று அல்லாஹுவை நினைவு கூர்ந்து ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், தங்களுடைய பாவங்களுக்காக உடனடியாக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு மீட்சி பெறுகிறார்கள், இஸ்திக்பார் செய்கிறார்கள். வமன் யக்ஃபிருத் துனூப இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர பாவங்களை மன்னிக்க கூடியவன் யார் இருக்கின்றான்? அன்ஃபுஸினா வஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வமன் யுضலில்ஹு ஃபலா ஹாதிய லஹு وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الكلام كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فقد قال الله تعالى في محكمه التنزيل وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال تعالى أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. சர்வ புகழும் புகழ்ச்சியும் சர்வலோகங்களையும் படைத்து ஆளுகின்ற வல்லநாயகன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானது. சாந்தியும் சலவாத்தும் எம் பெருமானார் எம் உயிரிலும் மேலானவர் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய குடும்பத்தினர்கள், தோழர்கள், தொடர்ந்தவர்கள், மூமீன்கள், முஸ்லீம்கள் நம்மவர்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உரித்தாகட்டும் என வேண்டியது அன்பின். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இப்புனிதமான வெள்ளிக்கிழமை தினத்திலே அல்லாஹு தஆலா நம்மீது கடமையாக்கியிருக்கின்ற இந்த ஜும்மா கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய இந்த மாளிகையில் நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்படியான இந்த சந்தர்ப்பத்திலே பாவங்களில் நிலைத்திருக்க வேண்டாம் என்ற அடிப்படையில் சில செய்திகளை அல் குர்ஆன் சுன்னாவிலிருந்து ஞாபகப்படுத்தலாம் என நினைக்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் மனிதர்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ திட்டமிட்டோ திட்டமிடாமலோ பல பாவச் செயல்களில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது.
நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் நமது இயல்பை பற்றி சொல்லுகிற போது வஹுலிகல் இன்சானு லைஃபா, மனிதன் பலகீனமானவனாக படைக்கப்பட்டிருக்கிறான் என்று நம்மை படைத்தவனே நமது இயல்பை சொல்லி காட்டுகிறான். ஆனால் பாவங்களுக்கு மேல் பாவங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பதை அல்லாஹ் விரும்புவதில்லை. மனிதன் பாவம் செய்யக்கூடியவன்தான். அதற்காக தௌபா செய்யாமல், இஸ்திக்ஃபார் செய்யாமல், பாவத்துக்கு மேல் பாவத்தை அடுக்கி கொண்டு தொடர்ந்து செல்கிற அந்த விடயம் இஸ்லாம் அனுமதித்த விடயம் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு பனி ஆதம ஹத்தாவூன் வ கைருல் ஹத்தாயின் அத்தவ்வாபூன். மனிதர்கள் அனைவருமே தவறு செய்யக்கூடியவர்கள்தான். ஆனால் அவர்களில் சிறந்தவர்கள், நல்லவர்கள் யாரென்றால் வெறுமனே பாவத்துக்கு மேல் பாவங்களை தொடர்ந்து செய்து கொண்டு இருப்பவர்கள் நல்லவர்கள் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஹைருல் ஹத்தாயின் அத்தவ்வாபூன். தவறு செய்பவர்களில், பாவம் செய்பவர்களில் சிறந்தவர்கள், நல்லவர்கள் யார் என்றால் தாங்கள் செய்கிற பாவங்களை உணர்ந்து அதற்காக தௌபா செய்து மீளுகிறவர்கள்தான் நல்ல மனிதர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாங்கள் பாவமே செய்யாமல் இருப்பதை கூட அல்லாஹ் விரும்புவதில்லை. பாவங்களை செய்துவிட்டு தௌபா கேட்பதை அல்லாஹ் விரும்புகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இன்னும் ஒரு ஹதீஸ், வல்லதி நஃப்சி பியதிஹி, என்னுடைய உயிர் எந்த அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக சொல்கின்றேன், லௌலம் துதுனிபு லதஹபல்லாஹு பிக்கும், நீங்கள் பாவம் செய்யவில்லை என்றால் அல்லாஹ் உங்களை அழித்துவிட்டு, வலஜாஅ பிகௌமின் யுதுனிபூன் ஃபயஸ்தக்ஃபிரூன அல்லாஹ ஃபயக்ஃபிரு லஹும், அல்லாஹ் புதிய ஒரு சமுதாயத்தை கொண்டு வருவான். அவர்கள் பாவம் செய்வார்கள், ஆனால் பாவங்களை மட்டுமே செய்வார்கள் என்று சொல்லவில்லை, அந்த பாவங்களுக்காக இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பும் கோருவார்கள். அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கிறது. ஆக அன்பான சகோதரர்களே, மனிதன் என்ற வகையில் நானும் தான் நீங்களும் தான். பாவங்களிலிருந்து நாங்கள் விதிவிலக்கு பெற்றவர்கள் அல்ல, நாங்கள் மலக்குமார்கள் கிடையாது. ஆனாலும் அந்த பாவங்களை தொடர்ந்து செய்கிறவர்களாக, தௌபா இல்லாமல், இஸ்திக்ஃபார் இல்லாமல் அந்த பாவத்தோடு மௌத்தாகிறவர்களாக நாங்கள் ஆகிவிடக்கூடாது. அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சிறந்த மனிதர்கள் என்று அடையாளப்படுத்தியவர்கள் யாரென்றால் தாங்கள் செய்கிற பாவங்களை உணர்ந்து அறிந்து அதற்காக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு பெறுகிறவர்கள், பாவ மீட்சி பெறுகிறவர்கள் தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிற போது, இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன் வ யுஹிப்புல் முத்தத்தஹிரீன், நிச்சயமாக அல்லாஹ் பாவங்களுக்காக வேண்டி மிகவும் அதிகமாக தௌபா செய்கிறவர்களை அல்லாஹ் விரும்புகிறான். மேலும் பாவங்களிலிருந்து தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்கிற அந்த தூய்மையான மனிதர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் வாழக்கூடிய காலம் எப்படி என்றால், மனிதர்கள் நன்மையான காரியங்களை போட்டி போட்டு செய்வதைப் போல பாவமான காரியங்களை போட்டி போட்டு செய்து கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வட்டிக்கு கொடுக்கிறவர்களும் எடுக்கிறவர்களும் அதனை எந்த கட்டுப்பாடுகளும் இல்லாமல் பகிரங்கமாக, ஒருவர் பினான்ஸுக்கு வாகனம் வாங்கினால் நானும் வாங்குவேன், ஒருவர் வட்டிக்கு லோன் எடுத்து வீடு கடை கட்டினால் நான் என்ன விதிவிலக்கா என்று அவர்களும் அதே போன்று இப்படி ஒருத்தரை பார்த்து மற்றவர் பாவங்களை செய்கிற, போட்டி போட்டு செய்கிற, பகிரங்கமாக செய்கிற அந்த பாவங்களை செய்துவிட்டு அதற்கு நியாயம் வேற சொல்லுகிற அப்படியான ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஆனால்
படைத்த ரப்பு நமக்கு பல சந்தர்ப்பங்களை தந்து கொண்டிருக்கிறான். நமது மரணத்திற்கு முன்பதாக நாம் செய்கிற சிறிய பாவங்களிலிருந்தும் பெரிய பாவங்களிலிருந்தும் மீண்டு தௌபா செய்தவர்களாக அவனை சந்திக்க வேண்டும் என்பதற்காக இரவிலும் பகலிலும் அல்லாஹ் சந்தர்ப்பங்களை நமக்காக தந்து கொண்டிருக்கிறார். ஆனால் பாவங்களுக்கு மேல் பாவங்களை செய்யக்கூடிய நமது உறவுகள், நமது சகோதரர்கள், 2 வகையான விடயங்கள் அவர்களிடத்திலே காணப்படுகிறது. ஒன்று, பாவங்களை செய்கிறார்கள், பெரும் பாவங்களும் தான் சிறு பாவங்களும் தான். அது விபச்சாரமாக இருக்கட்டும், வட்டியாக இருக்கட்டும், சூதாக இருக்கட்டும், இணை வைத்தலாக இருக்கட்டும், பிதுஅத்துகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி பாவங்கள் ஒரு பக்கம். அடுத்த பக்கமாக அல்லாஹ்வுடைய கடமைகளை விடுகிறார்கள், தொழாமல் இருக்கிறார்கள், நோன்பு பிடிக்காமல் இருக்கிறார்கள், ஜகாத்து கொடுக்காமல் இருக்கிறார்கள், ஹஜ் உம்ரா போன்ற அந்த அமல்களை செய்யாமல் இருக்கிறார்கள். இப்படி கடமைகளை புறக்கணிக்கிற ஒரு நிலவரம். அன்பான சகோதரர்களே, இந்த நிலைமை தொடர்ந்து செல்லக்கூடாது. இந்த நிலைமை மாற்றம் பெற வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் தெரியும் நான் என்ன பாவம் செய்கிறேன் என்று. நாம் எல்லோரும் நமது உள்ளத்திலே கையை வைத்து பார்த்தால் நமக்கு நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனக்கு தெரியும் நான் என்ன பாவம் செய்கிறேன் என்று, நான் என்ன கடமைகளை புறக்கணிக்கிறேன், அலட்சியமாக இருக்கிறேன் என்று நாம் எல்லோருமே நம்மை சுய விசாரணை செய்து கொள்கிற போது நிச்சயமாக அந்த விடயத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே அல்லாஹ் தருகிற சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிச்சயமாக அல்லாஹு தஆலா பகலிலே பாவம் செய்யக்கூடிய மனிதர்கள் அந்த பாவங்களிலிருந்து தௌபா செய்து மீளுவதற்காக இரவிலே சந்தர்ப்பத்தை கொடுத்து கொண்டு தன்னுடைய கையை நீட்டியவனாக இருக்கிறான். பகலிலே பாவம் செய்கிற மனிதர்கள் அந்த பாவத்திலிருந்து தௌபா செய்து மீளுவதற்காக இரவு நேரங்களில் அல்லாஹ் கையை விரித்தவனாக காத்து கொண்டிருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போன்று வயபுசுத்து யதஹு பின் நஹாரி லியதூப முஸீஉல் லைலி, இரவில் பாவம் செய்தவன் பகலில் அந்த பாவத்துக்காக தௌபா செய்து மீளுவான் என்று அல்லாஹ் அவனுக்கு பகல் நேரங்களில் காத்து கொண்டிருக்கிறான் கையை விரித்தவனாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஹத்தா தத்லு அஷம்சு மின் மக்ரிபிஹா. இப்படி அல்லாஹ் மனிதனுக்கு அவகாசத்தை கொடுக்கிற இந்த நிகழ்வானது சூரியன் மேற்கிலே உதிக்கிற வரைக்குமாகும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வளமையாக கிழக்கிலே உதிக்கிற சூரியன் ஒரு நாள் திடீரென மேற்கில் உதிக்கும். அது மறுமை நாளுக்குரிய அடையாளமாகும். அந்த மாதிரியான மறுமை நாள் ஏற்படுகிற வரைக்கும் அல்லாஹ் இப்படி சந்தர்ப்பத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போன்று ஒவ்வொரு நாளும் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நாள் இரவிலும் அதனுடைய இரவினுடைய 3வது பகுதி போன பிறகு அடிவானத்துக்கு இறங்கி வருகிறானாம். இறங்கி வந்து அல்லாஹு தஆலா அடியார்களிடத்திலே அல்லாஹுவே கேட்கிறான். எப்படி? மன் யதுஊனி ஃபஅஸ்தஜீப லஹு, என்னிடத்தில் யார் பிரார்த்தனை செய்கிறார்களோ அவர்களின் பிரார்த்தனைக்கு நான் உடனே பதில் அளிக்கிறேன் என்று அல்லாஹுவே முன் வந்து கேட்கிறான். அதே போன்று ஒமை எஸ் அலுனி ஃபஉஅதியஹு, யார் என்னிடத்தில் கேட்கிறார்களோ தங்களுடைய தேவைகளை நான் அவர்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறேன். என்னிடத்தில் பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனைக்கு பதிலளிக்க நான் தயாராக இருக்கிறேன். என்னிடத்திலே தங்கள் தேவைகளை கேட்டால் அந்த தேவைகளை நிறைவேற்றி கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். அதே போன்று ஒமை யஸ்தக்ஃபிருனி ஃபஅக்ஃபிர லஹு, யார் என்னிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கிறாரோ அவருடைய பாவங்களை மன்னிக்க நான் காத்து கொண்டிருக்கிறேன், தயாராக இருக்கிறேன் என்று அல்லாஹ் ஒவ்வொரு நாள் இரவும் அந்த இரவினுடைய 3வது பகுதியிலே அடிவானத்துக்கு இறங்கி வந்து இப்படி கேட்கிறான் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பான சகோதரர்களே, ஆனால் கவலையான செய்தி என்னவென்றால் பாவங்களுக்கு மேல் பாவங்களை செய்யக்கூடிய சகோதரர்கள் இந்த விடயங்களை கணக்கிலே எடுக்காமல்
அலட்சியமாக நிம்மதியாக தூங்கி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் மிக வேதனையான விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. படைத்த ரப்பு பல சந்தர்ப்பங்களை தந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் நம்மை அழைக்கிறான், வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பிடம் இருந்தும் உள்ள பாவ மன்னிப்பின்பால் விரைந்து வாருங்கள், அவசரமாக வாருங்கள் என்று அல்லாஹ் அழைத்து கொண்டே இருக்கின்றான். அடியார்கள் அலட்சியமாகவே இருக்கிறார்கள். நாங்கள் பார்க்கிறோம், வளமையாக வணக்க வழிபாடுகளில் ஆர்வமாக இருக்கிற சகோதரர்கள் அவர்கள் வளமையாக அப்படி இருக்கிறார்கள். ஆனால் பெரும்பாலும் பாவச் செயல்களில் மூழ்கி இருக்கிறவர்கள் தொடர்ந்தும் அதே போன்று ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். எந்த மாற்றமும் இல்லை. ஒவ்வொரு சமுதாயமும் தங்களை தாங்களாக மாற்றிக் கொள்ளாத வரைக்கும் அல்லாஹ் மாற்றுவதில்லை. என்னுடைய தவறுகளை நான் உணர்ந்து என்னை நான் திருத்தி சீர்திருத்தி கொள்ளாத வரைக்கும் அல்லாஹ் சீர்திருத்துவதில்லை. நானாகத்தான் முடிவெடுக்கணும். வட்டியை நான் விடணும், நான் விபச்சாரத்தை விடணும், நான் போதை வஸ்து பாவனையை விடணும், நான் போதை வஸ்து வியாபாரத்தை விடணும் என்று நான் செய்கிற தவறுகளை நானாக விடுவதற்கு முன் வராத வரைக்கும் அல்லாஹ் எனக்கு உதவி செய்வதில்லை. இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். எந்த ஒரு சமுதாயமும் தங்களை தாங்களாக சீர்திருத்தி கொள்ளாத வரைக்கும் அல்லாஹ் அவர்களை சீர்திருத்துவதில்லை. எனவே நமது நிலைமைகளை நாம் எல்லோரும் அறிந்தவர்களாக இருக்கின்றோம். நமக்கு இந்த யதார்த்தங்களை புரிகிற அறிவை, ஆற்றலை அல்லாஹ் தந்திருக்கிறான். அதனை சரியாக பயன்படுத்தி திடீரென ஒரு நாள் எனக்கு மரணம் வருவதற்கு முன்பு இந்த பாவச் சுமைகளிலிருந்து விடுபட்டு நல்ல அமல்களோடு அல்லாஹுவை நான் சந்திக்க வேண்டும் என்கிற உணர்வு நம் எல்லோருக்கும் வர வேண்டும். அன்பான சகோதரர்களே, இன்றைக்கு நமது சமுதாயத்திலே அதிகமானவர்கள் பாவங்களை கணக்கிலே எடுக்காத ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கின்றோம். பாவங்களை செய்து செய்து மக்களுக்கு பழகி போய்விட்டது. ஒரு காலம் இருந்தது, வட்டி கொடுக்கல் வாங்கலே ஈடுபடுகிறவர்கள் என்றால் சமூகத்திலே அவர்களை கேவலமாக இழிவாக பார்க்கப்பட்ட காலம். அவரை வீட்டில் போய் தண்ணியும் குடிச்சிடக்கூடாது, அவரை வீட்டில் திருமண பேச்சுவார்த்தையில் கூட ஈடுபட்டு விடக்கூடாது என்றெல்லாம் இப்படி பாவம் செய்தவர்களை தூரத்திலே வைத்து பார்க்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு பாவங்கள் எல்லாம் சாதாரணமாக பார்க்கப்படுகிற ஒரு காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஈயாக்கும் வ முஹக்கராத்தித் துனூப், அற்பமாக கருதப்பட்டு செய்யப்படுகிற அந்த பாவங்களை விட்டு நான் உங்களை எச்சரிக்கை செய்கிறேன் என்று சொன்னார்கள். فإنهن يجتمعن على الرجل حتى يهلكنه, ஏனென்றால் நீங்கள் அற்பமாக இது சின்ன பாவம்தானே, இதெல்லாம் பெரிய விஷயமா, இதெல்லாம் நம்மை நரகத்திலே கொண்டு போய் சேர்த்து விடுமா என்று கருதி நீங்கள் செய்கிற ஒவ்வொரு சிறிய சிறிய பாவங்களும் அது மறுமையிலே உங்களுக்கு எதிராக ஒன்று சேர்ந்து உங்களையே அழித்துவிடும், உங்களை நரகத்துக்கு உள்ளே சேர்த்து விடுகிற மிக மோசமான ஒரு சூழலை உருவாக்கிவிடும் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நன்மையான காரியங்களையும் அற்பமாக கருதாதீர்கள் என்று சொன்னார்கள். அதே போன்றுதான் பாவமான காரியங்களையும் அற்பமாக கருதாதீர்கள் என்றார்கள். சின்ன நன்மைதானே என்று நாங்கள் பார்ப்போம், பல நன்மைகள் சேர்ந்து மறுமையில் நமது தராசியிலே பாரத்தை ஏற்படுத்தி நமது வெற்றிக்கும் ஈடேற்றத்துக்கும் அது காரணமாக அமைந்துவிடும். சிறிய பாவம் தானே என்று நாம் கருதி செய்கிற பாவங்கள் நமது பாவத்தின் பக்கமாக கதித்து நம்மை நரகத்திலே தள்ளுவதற்கு காரணமாக அமைந்துவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அருமை சஹாபாக்கள் பாவங்களில் சிறியது பெரியது என்று அவர்கள் பிரித்து பார்க்கவில்லை. பாவங்களை முற்றாக தவிர்த்து கொள்ள வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் இருந்தார்கள். உதாரணமாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிற ஒரு செய்தி, அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இப்போது சில செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள், அந்த செயல்கள் உங்களுடைய கண்ணுக்கு எப்படி நீங்கள் அதனை கருதுகிறீர்கள் என்றால், எப்படி அதனை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால், முடியை விடவும் ஒரு சிறிய விடயமாகத்தான் நீங்கள் பார்க்குறீங்க. அந்த விடயங்களை நீங்கள் செய்கிற சில பாவங்களை இந்த தலைமுடி இருக்கிறது அல்லவா, அதை விடவும் சாதாரணமாக நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆனால் நீங்கள் இப்போது அற்பமாக பார்க்கிற இந்த விஷயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலே நாங்கள் மிக பெரும் பாவங்களாக பார்த்தோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே பெரும் பெரும் பாவங்கள் என்று
எங்களை அழித்து விடக்கூடியது, நரகத்திலே நுழைவித்து விடக்கூடியது என்று கருதி தவிர்ந்து கொண்டிருந்த அந்த பெரிய பாவங்களை எல்லாம் நீங்கள் இப்போது ஒரு சாதாரண முடியை விடவும் அற்பமாக பார்க்கிறீர்கள் என்று அந்த சஹாபி சொல்லுகின்றார்கள். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. அன்பான சகோதரர்களே, சிறிய பாவங்களை கூட சஹாபாக்கள் அதிலே ஈடுபட்டு விடக்கூடாது என்று தவிர்ந்து வாழ்ந்தார்கள். ஆனால் பெரும் பாவங்களை இன்றைக்கு நமது சமுதாயம் மிக அற்பமாக கருதி செய்கிற ஒரு சூழல் இன்றைக்கு நமது சமுதாயத்தில் இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் பெரும்பாவங்கள் என்று அடையாளப்படுத்தின அத்தனை பாவங்களும் நமது சமூகத்திலே சாதாரணமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது, நமது வீடுகளுக்குள்ளே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த நிலைமைகளோடு நமக்கு மரணம் வந்துவிடக்கூடாது. அதற்கு முன்பதாக நாம் நம்மை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். பாவங்களை தொடர்ந்து செய்கிற போது அது நமக்கு பழக்கப்பட்டு விடுகிறது. ஒரு நாள் ஒரு பாவத்தை செய்தால் அது புதுசாக செய்கிற நேரத்தில், ஆரம்பத்தில் செய்கிற போது வெட்கமாக கொஞ்சம் கூச்சமாக இருக்கிறது. தொடர்ந்து செய்கிற போது பழகி போய்விடுகிறது. காலப்போக்கில் நன்மை செய்வதற்கு விருப்பம் இல்லாமல் போய், இஸ்லாமிய விடயங்களில் ஆர்வம் இல்லாமல் போய் பாவங்களையே செய்கிற வளமை வந்து விடுவதை நாங்கள் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு செய்தி, நிச்சயமாக ஒரு மூமின் ஒரு பாவத்தை செய்கிற போது அவனுடைய உள்ளத்திலே ஒரு கரும்புள்ளி விடுகிறது என்று சொன்னார்கள். ஒரு மூமின் ஒரு பாவத்தை செய்தால் அவனுடைய உள்ளத்திலே ஒரு கருப்பு டாட் விழுகிறது என்று குறிப்பிட்டார்கள். ஆனால் அந்த மூமின் தௌபா செய்து பாவ மன்னிப்பு கோரி அந்த பாவத்தையும் விட்டு விட்டான் என்று சொன்னால் அந்த கருப்பு டாட் அவனுடைய உள்ளத்திலிருந்து நீக்கப்படுகிறது என்று கூறினார்கள். அதே நேரம் அவன் பாவத்துக்கு மேல் பாவத்தையே செய்து கொண்டிருக்கிறான், இஸ்திக்ஃபாரும் செய்யவில்லை, தௌபாவும் செய்யவில்லை, அந்த பாவத்தையும் விடவில்லை, அதிகரித்து கொண்டே இருக்கிறான் என்றால் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹத்தா யுகல்லஃப பிஹா கல்புஹு, அவனுடைய உள்ளம் அப்படியே திரையிடப்படுகிறது, அவனுடைய உள்ளம் கரை படிந்த உள்ளமாக ஆக்கப்படுகிறது. நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான் என்று பின்வருகிற வசனத்தை ஓதி காட்டினார்கள். கல்லா பல் ரான அலா குலூபிஹிம், விஷயம் அப்படியல்ல, அவருடைய உள்ளங்கள் அப்படியே துருப்பிடித்து விட்டது, கரை படிந்து விட்டது என்று அல்லாஹ் சொல்கிற வசனம் இதுதான் என்று குறிப்பிட்டார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று அப்படியான பல சகோதரர்களை நாங்கள் பார்க்கிறோம். எவ்வளவு உபதேசங்கள் செய்தாலும், எவ்வளவு அமைப்பில் அவர்களுக்கு நன்மையை ஏவினாலும், தீமையை தடுத்தாலும் அவர்களுக்கு அந்த விடயங்கள் கவனத்திலே கொள்ளப்படாமல் அலட்சியமாக இருப்பதற்கு காரணம் என்னவென்றால், பாவத்துக்கு மேல் பாவங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பதனால், தௌபா செய்யாமல் இருப்பதனால் இந்த விளைவுகள் ஏற்பட்டு விடுகிறது. உதாரணத்துக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் சொன்னார்கள், லயன்தஹியன்ன அக்வாமுன் அன் வதஇஹிமுல் ஜும்ஆத், ஜும்மாக்களை தவற விடுவதை விட்டும் உங்களை நான் எச்சரிக்கின்றேன். ஒரு சமுதாயம் ஜும்மாக்களை தவற விடுறவங்க, ஜும்மாவுக்கு வராமல் இருக்கிறவர்கள் இந்த நிலைமைகளிலிருந்து தவிர்ந்து கொள்ளட்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அப்படி அவர்கள் தவிர்ந்து கொள்ளவில்லை என்றால் அல்லாஹ் அவருடைய உள்ளங்களில் முத்திரையிட்டு விடுவான். அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான் என்று சொன்னால் சும்ம லயகூனன்ன மினல் காஃபிலீன், அவர்கள் இந்த மார்க்கத்தை அலட்சியம் செய்கிறவர்களாக ஆகிவிடுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாகி இருக்கிறது. இப்படித்தான் சகோதரர்களே, அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான் என்றால் பாவத்துக்கு மேல் பாவங்களை செய்து தௌபாவும் இல்லாமல் இஸ்திக்ஃபாரும் இல்லாமல் தொடர்ந்து பாவத்துக்கு உள்ளேயே மூழ்கியவர்களாக நாங்கள் இருப்போம் என்றால் அல்லாஹு தஆலா நமது உள்ளங்களிலே அப்படியே சீல் வைத்து விடுவான். அந்த உள்ளத்தை கரை படிந்த உள்ளமாக மாற்றி விடுவான். அதனால் உபதேசங்கள் பிரயோஜனம் அளிக்காத உள்ளமாக, மார்க்கத்தை அலட்சியம் செய்கிறவர்களாக, இந்த இஸ்லாத்தை கேவலமாக இழிவாக கருதுகிறவர்களாக, கடமைகளை புறக்கணிக்கிறவர்களாக நம்மவர்கள் ஆகிவிடுவார்கள். நாங்கள் பார்க்கிறோம், எத்தனையோ சகோதரர்கள் சுபவுக்கெல்லாம் எழும்புவார்கள், ஆனால் பள்ளிக்கு வர மாட்டார்கள். சுபவுக்கு எழும்பி அவங்களோட வேலைக்கு போவாங்க, டீ குடிக்க போவாங்க, மற்றுமுள்ள எல்லா உலக விஷயங்களையும் அழகாக செய்வாங்க, வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பள்ளிக்கு வர மாட்டாங்க. ஏன்? அப்படித்தான் அவருடைய உள்ளங்களிலே அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான். அல்லாஹ் நம்மை இப்படியான நிலைமைகளிலிருந்து காப்பாற்ற வேண்டும், பாதுகாக்க வேண்டும். அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதன் தொடர்ந்து பாவத்தை செய்து கொண்டிருக்கிற போது சில சகோதரர்கள் நினைக்கிறார்கள்,
அந்த பாவங்களை பிடிபடாமல் செய்கிற போது, ஒருவர் விபச்சாரத்தில் ஈடுபடுகிறார், தொடர்ந்து விபச்சாரம் செய்வதற்கு அவருக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. வட்டிக்கு கொடுக்கிறார், தொடர்ந்து அந்த வட்டிக்கு கொடுப்பதற்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது என்றால் அதை சிலர் நமக்கு இது பிழை என்றால் அல்லாஹ் நம்மை தண்டித்திருக்க வேண்டுமே, எனவே நமக்கு அப்படி எதுவும் நடக்கவில்லை என்று அதை ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக நினைக்கிறார்கள். ஆனால் பாவத்துக்கு மேல் பாவம் செய்வதற்கு, அடிக்கடி தொடர்ந்து பாவம் செய்வதற்கு ஒரு மனிதனுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குமாக இருந்தால் நாங்கள் சந்தோஷப்படக்கூடாது, கவலைப்பட வேண்டும். ஏனென்றால் இமாம் இப்னுல் கையும் ரஹிமஹுல்லாஹ் சொல்லுகின்றார்கள், அல் மஅசியத்து பஅதல் மஅசியத்தி இகாபுல் மஅசியா வல் ஹஸனத்து பஅதல் ஹஸனத்தி ஸவாபுல் ஹஸனா. அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு பாவத்துக்கு பிறகு இன்னொரு பாவத்தை செய்யறதுக்கு ஒரு மனிதனுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது என்றால் அது முந்தி செய்த பாவத்துக்கு தண்டனை என்று சொல்கின்றார்கள். அதே போன்று ஒரு நன்மை செஞ்ச பிறகு இன்னும் ஒரு நன்மை செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது என்றால் அது முந்தி செய்த நன்மைக்கு அல்லாஹ் கூலி தருகிறான், அதனால் தான் இன்னொரு நன்மை செய்யறதுக்கு சந்தர்ப்பத்தை தருகிறான் என்று சொல்லுகின்றார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பாவத்துக்கு மேல் பாவம் செய்வதற்கு அடிக்கடி வாய்ப்பு கிடைக்கிறது என்றால் அதை நாம் சந்தோஷப்படக்கூடிய விஷயம் அல்ல, கவலைப்பட வேண்டிய விடயம். இந்த நிலைமையில் நமக்கு மரணம் வந்தால் எப்படி இருக்கும்? எனவே அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா ரஅய்தல்லாஹ யுஅத்தில் அப்த மினத் துன்யா அலா மஆசிஹி மா யுஹிப்பு. ஒரு அடியானுக்கு அல்லாஹ் அவன் இந்த உலகத்தில் பாவத்துக்கு மேல் பாவங்களை செய்து கொண்டிருக்கிறான், அப்படியான நிலையில் அவனை தண்டிக்காமல் அவன் விரும்பிய பிரகாரம் வாழ்வதற்கு ஏற்ற சூழலை அல்லாஹ் அவனுக்கு கொடுக்கிறான் என்றால் ஃபஇன்னமா ஹுவ இஸ்தித்ராஜுன். அவர்கள் சொன்னார்கள், இது அவனை விட்டு பிடித்தல் என்று சொன்னார்கள். ஒருவன் பாவத்துக்கு மேலே பாவம் செய்கிறான், அவனுக்கு எந்த தண்டனையும் இல்லை, அவன் விரும்பிய மாதிரி சந்தோஷமாக இந்த உலகத்தில் வாழுகிறான் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அல்லாஹ் அவனுக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்குறான், இன்னும் செய், கொடுத்து திடீரென அவனை அல்லாஹ் தண்டிக்க போகிறான், அவனை பிடிக்க போகிறான், வேதனை செய்ய போகிறான் என்பதாகும் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அன்பான சகோதரர்களே, எனவே எம்மை நாம் சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். நமது மரணத்துக்கு முன்பதாக நாம் செய்யக்கூடிய பாவங்களில் இருந்து நாம் விடுபட்டு விட வேண்டும். எத்தனையோ சகோதரிப்பார்கள் வயது 60, 70 என்றிருக்கும், ஆனால் இன்னமும் வட்டியோடு தொடர்பட்டு கொண்டிருப்பார்கள், இன்னமும் தொழுகை இல்லாமல் இருப்பார்கள், இன்னமும் விபச்சாரத்தில் ஈடுபடுகிறவர்கள் இருக்கிறார்கள், இன்னமும் போதை வஸ்து பாவனையில் ஈடுபடுகிறவர்கள் இருக்கின்றார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நிலைமைகளை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் மௌத்தாகிற டேட் நமக்கு தெரியாது, நாம் எப்போது மரணிப்போம் என்று தெரியாது. அந்த மரணம் வருவதற்கு முன்பதாக நம்மை நாம் தயார்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். எனவே இந்த அடிப்படையில் நம்மை நாம் சீர்திருத்திக் கொள்வதற்கு முயற்சிப்போமாக. அதற்காக வல்லவன் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் பாவம் செய்கிறதுக்கு, தொடர்ந்தும் பாவம் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைப்பது எப்படி தண்டனையாக இருக்கிறதோ, அதே போன்று ஒரு மனிதனுக்கு தொடர்ந்தும் நன்மைகள் செய்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமாக இருந்தால் அது ஒரு அல்லாஹ்வுடைய தௌஃபீக், அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா அராதல்லாஹு பி அபுதின் ஹைரன், ஒரு அடியானுக்கு அல்லாஹ் நலவை நாடிவிட்டால் இஸ்தஅமலஹு, அவனை அல்லாஹ் பயன்படுத்துகிறான் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், எப்படி அல்லாஹ் பயன்படுத்துவது அல்லது அவனிடத்தில் வேலை வாங்குவது என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுவஃபிகுஹு லிஅமலின் ஸாலிஹின் கப்லல் மௌத், அந்த அடியானுக்கு மௌத் வருவதற்கு முன்பதாக சாலிஹான அமல் செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை, சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி கொடுக்கிறான் என்று சொன்னார்கள். எத்தனையோ மனிதர்கள் மரணிக்கிறார்கள், அவர்கள் செய்த பாவங்களிலிருந்து தௌபா செய்யாமல், திருந்தாமல், மீளாமல் அப்படியே அந்த பாவங்களோடு மரணிக்கிற எத்தனையோ பேரை நாங்கள் பார்க்கிறோம். அதே நேரம் சில சகோதரர்களை பார்க்கிறோம், அவர்கள் ஒரு கட்டத்திலே தங்களை திருத்திக் கொள்கிறார்கள். வட்டிக்கு கொடுத்தவர்கள்தான்,
ஆனால் அதனை கைவிட்டு விட்டார்கள். விபச்சாரத்திலே ஈடுபட்டவர்கள்தான், ஆனால் திருந்தி விட்டார்கள். கொலை செய்தவர்கள்தான், ஆனால் இப்போது அப்படி அல்ல. போதை வஸ்து வியாபாரத்திலே ஈடுபட்டவர்கள், போதை வஸ்து பாவனையில் ஈடுபட்டவர்கள்தான், ஆனால் திருந்தி விட்டார்கள். இப்போது இபாதத்துகளிலே முழுக்க ஈடுபடுகிறார்கள் என்றால் இது அல்லாஹ் அவர்களுக்கு செய்த மிகப்பெரிய ஒரு தௌஃபீக் ஆகும். இந்த பாக்கியம் நம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, பாவங்களை தொடர்ந்து செய்கிறவர்கள் உண்மையான தக்குவாதாரிகள் கிடையாது. தக்குவாதாரிகள் யார் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன், அவர்கள் ஒரு பாவத்தை செய்தால், அவ் ஸலமு அன்ஃபுஸஹும், அல்லது தங்களுக்கு தாங்களாகவே அநீதி இழைத்து கொண்டால், ذكرுல்லாஹ், அல்லாஹுவை நினைவு கூறுகிறார்கள். அல்லாஹ் பார்த்துக்கிறான் என்று அல்லாஹுவை நினைவு கூர்ந்து ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், தங்களுடைய பாவங்களுக்காக உடனடியாக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு மீட்சி பெறுகிறார்கள், இஸ்திக்பார் செய்கிறார்கள். வமை யக்ஃபிருத் துனூப இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் யார் இருக்கின்றான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்கிறான். அந்த தக்வாதாரிகள், அல்லாஹுவை பயந்த மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், வலம் யுசிர்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன், அவர்கள் தெரிந்து கொண்டே பாவங்களில் நிலைத்திருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றார். அவர்கள் தாங்கள் தெரிந்து கொண்டு வேணுமென்று பாவங்களில் நிலைத்திருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கின்றார். இந்த அல் குர்ஆனிய வசனத்துக்கு தஃப்சீருடைய உலமாக்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்னவென்றால், தொடர்ந்து பாவத்தை செய்து கொண்டிருப்பதென்றால் இஸ்திக்பார் செய்யாமல், தௌபா செய்யாமல் தொடர்ந்தும் பாவத்திலே ஈடுபடுகிறவர்களாக அந்த தக்வாதாரிகள் இருக்க மாட்டார்கள் என்று சொல்கின்றார்கள். அன்பான சகோதரர்களே, நாங்கள் உண்மைக்கு உண்மையாக அல்லாஹுவை பயந்தவர்களாக இருக்கிறோமா என்பதை நானும் நீங்களும் சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டும், சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நாம் உண்மைக்குண்மையாக அல்லாஹுவை பயந்தவர்களாக இருந்தால் நாம் செய்யக்கூடிய பெரும் பாவங்களிலிருந்தும் சிறிய பாவங்களிலிருந்தும் நாம் விலகி நடப்போம். அதற்காக அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்கிறவர்களாக மாறுவோம். இல்லை என்றால் நிச்சயமாக இந்த தக்வா என்பது இன்னும் எங்களிடத்தில் வரவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. அருமை சஹாபாக்களை பொறுத்த மட்டிற்கும் தாங்கள் செய்கிற பாவங்களோடு அவருடைய நாட்கள் கழிவதை அவர்கள் விரும்பவில்லை. உதாரணத்துக்கு மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விபச்சாரத்திலே ஈடுபடுகிறார்கள். விபச்சாரத்திலே ஈடுபட்டு விட்டு அவர்களுக்கு தெரியும், அந்த காலத்திலே இருந்த நடைமுறை, திருமணமான ஒருவர் விபச்சாரத்திலே ஈடுபட்டால் கல்லாலிருந்து கொல்லப்படுவார் என்ற சட்டம் தெரிந்தும் அல்லாஹுடைய தூதரிடத்திலே ஒரு நாள் போகிறார்கள். போய், யா ரசூலுல்லாஹ், நான் விபச்சாரத்தில் ஈடுபட்டு விட்டேன். அல்லாஹுடைய தூதர் அதனை புறக்கணித்து விட்டு, நீ இஸ்திக்பார் செய்து தௌபா செய்து மீண்டு கொள் என்று அவரை திருப்பி அனுப்புகிறார்கள். இந்த சஹாபிக்கு தாங்க முடியவில்லை. இதே நிலைமையில் நான் மரணித்தால் அல்லாஹ்விடத்தில் எப்படி நான் பரிசுத்தமானவனாக அவனை சந்திக்க முடியும் என்று கருதி இரண்டாவது நாளும் போகிறார்கள். போய், யா ரசூலுல்லாஹ் தஹீர்னி, என்னை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று சொல்கின்றார்கள். இந்த சஹாபிக்கு திரும்பவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்க போய் இஸ்திக்பார் செய்து தௌபா செய்து மீண்டு கொள்ளுங்கள் என்று இரண்டாவது சந்தர்ப்பத்திலும் அனுப்புகிறார்கள். இப்படி 4வது நாள் போகிற போதுதான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு கல்லால் எறிந்து கொல்லப்படுகிற அந்த ஹத்தை நிறைவேற்றுமாறு பணித்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அவருக்கு ஹத்து நிறைவேற்றப்பட்டதும் அவருடைய தௌபாவை பற்றி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை சஹாபாக்களுக்கு இப்படி சொன்னார்கள், லகத் தாப தௌபத்தன் லவ் குஸ்ஸிமத் பைன 70 மின் அஹ்லில் மதீனா லவஸிஅத்துஹும். இந்த மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்களே, இவர்கள் செய்திருக்கிற இந்த தௌபாவை பொறுத்த மட்டிற்கும் மதீனா வாசிகளிலே 70 பேருக்கு இவர் ஒருவருடைய தௌபாவை பங்கு வைத்தாலும் அது முழு பேருக்கும் போதுமானதாக இருக்கும் என்று சொன்னார்கள். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், தந்த உயிரை போக்கி தௌபாவை தேடுகிற இவரை விட ஒரு சிறந்த ஒருவரை உங்களில் காட்ட முடியுமா என்று கேட்டார்கள் சஹாபாக்களை நோக்கி. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாகி இருக்கிறது. தான் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் கல்லாலிருந்து கொல்லப்படுவது என்று நன்கு தெரிந்தும்
அந்த பாவத்துக்கான பரிகாரத்தை தௌபாவை பெறுவதற்கு 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 நாட்கள் மெனக்கட்டார்கள். நாம் என்னது போவோம், நான் செஞ்ச பாவத்தை நியாயப்படுத்துறதுக்காக நாம் என்ன செய்வோம், மெனக்கடுவோம். அதுக்காக காலங்களை நேரங்களை செலவழிப்போம். பலரிடத்தில் நமது நியாயங்களை சொல்லித் திரிவோம். ஆனால் அந்த சஹாபாக்கள் அப்படி பார்க்கவில்லை. அவர்களுடைய நோக்கம் எப்படி இருந்தது, அல்லாஹ்விடத்தில் பாவம் இல்லாமல் பரிசுத்தமான நிலையில் சந்திக்க வேண்டும், அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் என்பதாகத்தான் இருந்தது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அது மட்டுமல்ல, அல்லாஹு தஆலா அவனை சந்திக்கிற போது நாம் தௌபா செய்து பாவங்களிலிருந்து விடுபட்டவர்களாக சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறான். குறிப்பாக சொல்ல போனால் மரணம் என்பது எப்போது வரும் என்று எமக்கு தெரியாது. ஆனாலும் வயது மூத்த பலர் எம்மில் இருப்போம். 60 வயது 70 வயது என்று இப்படி வயது மூத்தவர்கள் இருப்போம். அந்த வயதில் பாவம் செய்பவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனை இருக்கின்றது. ஒரு கட்டத்தில் நம்மை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3 பேரோடு அல்லாஹ் பேச மாட்டான் மறுமை நாளில். அவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான், அவர்களை கருணை கண்ணோடு பார்க்க மாட்டான், அவர்களுக்கு நோவினை தருகிற வேதனை உண்டு என்று சொல்லிவிட்டு அதில் ஒருவரை சொன்னார்கள், ஷைஹுன் ஜானின், முதியவராக இருந்து கொண்டு விபச்சாரத்திலே ஈடுபடுகிற மனிதன், வயது முதிர்ந்தவராக இருக்கிறார், இன்னமும் பாவத்தை விடுகிறார் இல்லை, விபச்சாரத்தை அந்த வயதிலும் செய்கிறார் என்றால் இவரோடு அல்லாஹ் கடும் கோபமாக இருக்கிறான், பார்க்க மாட்டான், பரிசுத்தப்படுத்த மாட்டான், அவருக்கு நோவினை தருகிற வேதனை என்று நபிகளார் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்றுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சில மனிதர்கள் சுவர்க்கம் போக மாட்டார்கள் என்று. அதில் ஒருவரை குறிப்பிடுகிற போது, வல முதுமினு ஹம்ரின், தொடர்ந்தும் மதுபானத்தில் ஈடுபடக்கூடிய அல்லது போதை வஸ்து பாவனையில் ஈடுபடுகிற ஒரு மனிதன் தொடர்ந்தும் மது அருந்து கொண்டே இருக்கின்றார். அவர் இளமை பருவத்திலேயும் மது அருந்துவராக இருந்தார், முதுமையிலும் அருந்துகிறார் என்றால் அதிலிருந்து அவர் மீளுகிறார் இல்லை, தௌபா செய்கிறார் இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா யதுகுலுல் ஜன்னத, அவர் சுவர்க்கம் நுழைய மாட்டார் என்று எச்சரித்தார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் எந்த நிலையில் மரணிக்கிறோமோ அந்த நிலையில் நாம் எழுப்பப்படுவோம். யுபாசு குல்லு அபுதின் அலா மா மாத அலைஹி, ஒவ்வொரு அடியானும் என்ன நிலையில் மரணிக்கிறானோ அந்த நிலையில் தான் எழுப்பப்படுவார். நாங்கள் பெரும் பாவங்களில் ஈடுபட்டு தௌபா செய்யாத நிலையில் மரணிப்பதா, அல்லது நாங்கள் நல்ல அமல்களை அதிகரித்து கொண்டு அல்லாஹ்வுடைய அந்த தௌபாவை பெற்றவர்களாக அவனை சந்திப்பதா சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே இந்த அடிப்படையில் ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹுவை சந்திக்கிற போது பாவங்களிலிருந்து விடுபட்டவர்களாக, அல்லாஹுடைய பாவ மன்னிப்பை தௌபாவை பெற்றவர்களாக அவனை சந்தித்தால் தான் நிச்சயமாக நாங்கள் மறுமையிலே வெற்றி பெறுவோம். எனவே சொல்லப்பட்ட விடயங்களை செயற்படுத்துகிற நல்ல அடியார்களாக என்னையும் உங்களையும் வல்லவன் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. பாவ கரைகளிலிருந்து பரிசுத்தமானவர்களாக அவனை சந்திக்கிற பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.